சமூக வலைதளங்களில் தாவேகாவினர் தன்னை மிரட்டுவது விஜய்க்கு அழகல்ல எனவும் இதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் தெரிவித்துள்ளார். பல நடிகர்களின் பெயர்களை வரிசைப்படுத்தி இவருடைய நடிப்பை பாராட்டுங்கள், அதை நீங்கள் ரசியுங்கள், அதை நான் வேண்டாம் என்று சொல்ல மாட்டேன். ஆனால் பெற்றோர்களாகிய நீங்கள் இதுபோன்று நீங்கள் பெற்று வளர்த்து ஆளாக்கிய குழந்தை செல்வங்களை, பெண்களை, குறிப்பாக பெண்களை நீங்கள் இதுபோன்ற அரிதாரம் பூசிய சினிமாக்காரர்களிடம் நீங்கள் அதிக அட்வான்டேஜ் எடுத்துக்கொள்வதற்கு அனுமதிக்கக்கூடாது. இது தமிழுடைய பண்பாடு அல்ல, நாகரிகம் அல்ல. நம்முடைய தமிழர்களுக்கென்று பண்பாடு இருக்கிறது, நாகரிகம் இருக்கிறது, தொன்மை இருக்கிறது என்கிற அடிப்படையில் பல கருத்துக்களை கூறினேன். அதிலே சிலர் ஏற்கனவே வாழும் காமராஜர் என்றும் வருங்கால காமராஜர் என்றெல்லாம் விஜயை ஒப்பிட்டு பேசியதற்கு ஒரு பதில் சொல்வது போல், பெருந்தலைவர் காமராஜர் எவ்வளவு பெரிய மாபெரும் ஒரு தலைவர், அவரோடு ஓராண்டுக்கு முன்பு அரசியலுக்கு வந்த விஜயெல்லாம் ஒப்பிட்டு பேசுவது ஏற்புடையதல்ல. அவருடைய தியாகம், அவருடைய அர்ப்பணிப்பு, அவருடைய நேர்மை, அவருடைய ஒழுக்கம், இதையெல்லாம் துளியும் இல்லாத பல சினிமா நடிகர்கள் திரைத்துறையில் வசனம் பேசுவதும் நடிப்பதும் அதுவே மூலதனமாக கொண்டு தமிழ்நாட்டின் ஆட்சி அதிகாரத்திற்கு வர துடிப்பதும் ஏற்புடையதல்ல. ஆக நம்முடைய தமிழக மக்களாகிய நீங்கள் ஒரு விழிப்புணர்வு பெற வேண்டும். இந்தியாவில் பிரிதொரு எந்த மாநிலத்திலும் இல்லாத ஒரு மோகம், சினிமா மோகம் உங்களை ஆட்படுத்துகிறது. ஆதலால் என் தமிழ் சமூகம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு சமூகமாக நீங்கள் இருக்க வேண்டும். கலையை கலையாக பார்க்க வேண்டும், நடிகரை நடிகராக பார்க்க வேண்டும். அவருடைய சிறந்த படங்களை பாராட்டுங்கள், ஊக்குவியுங்கள். அதை தவிர்த்து விட்டு பாலபிஷேகம் செய்வது, இன்றைக்கி எத்தனையோ மருத்துவமனைகளில் 1 லிட்டர் பால் இல்லாமல் குழந்தைகள் அவஸ்தைப்படுறாங்க. 1000 லிட்டரில் போய் பாலபிஷேகம் செய்வது, கட் அவுட்டுக்கு பாலபிஷேகம் செய்வது, இது போன்ற மோசமான பண்பாட்டு சீரழிவுகளை செய்யாதீர்கள். இது தமிழ் சமூகத்தினுடைய மரபில் இல்லாத ஒரு விடயத்தை இங்கே சினிமா துறையில் புகுத்துகிறீர்கள். இது புகுத்தாதீர்கள். உங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கிய தாய் தந்தருக்கு உங்களுடைய பிறந்த நாளில் என்னைக்காவது போய் அவர்கள் காலை தொட்டு வணங்கி வாழ்த்து பெற்றிருக்கிறீர்களா? ஆனால் எதுக்கு நீங்கள் பாலபிஷேகம் செய்கிறீங்க? எதுக்கு ஒரு சினிமா நடிகருக்காக இப்படி நான் விடிய கிளம்புற 3 மணிக்கு வந்தேன், நேற்று முதல் நாளே வந்தேன், என் தலைவனை பார்க்க காத்திருக்கிறேன், நான் தவம் கிடக்கிறேன், அவரை பார்த்து அவர் அப்படியே நேராக அவரை கட்டிப்பிடிச்சு ஒரு முத்தம் கொடுத்தா போதும், என்னுடைய வாழ்நாள் பயனை நான் அடைந்து விட்டேன் என்று பத்திரிகை ஊடகங்களில், தொலைக்காட்சி விவாதங்களிலே சில பெண்கள் பேசுகிறார்கள். அப்படி பேசுவதை அனுமதிக்கக்கூடாது. இது நம்முடைய பண்பாடு இல்லை, கலாச்சாரம் இல்லை. இதை பெற்றோர்கள் அனுமதிக்கக்கூடாது. இப்படி செய்கின்றவர்களை நான் கடுமையாக கண்டித்து நான் பேசினேன். ஆனால் இதற்கு ஒரு மணி நேரம் 40 நிமிடம் என்னுடைய உரையை முழுவதுமாக கேட்காத சில அறகுறை வேக்காடுகள் எங்கள் தளபதியை பற்றி பேசிவிட்டாய், நீங்கள் உடனடியாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கூக்குரலிடுவது, அறிக்கையிடுவதெல்லாம் இங்கு வேண்டாம். ரொம்ப நாகரிகத்தோடு சொல்கிறேன். நான் நேரடியாக அரசியல் களத்திற்கு வரவில்லை. ட்விட்டரில் பேசுகிறது, யூடியூப்பில் விட்டு பேச வைக்கிறது, இதையெல்லாம் நிறுத்தி கொள்ள வேண்டும். நீங்கள் எந்த கட்சியினராக இருங்க, எந்த நடிகனுக்கு ரசிகர் மன்ற தலைவராக இருங்க, ரசிகர்களாக இருங்க, அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. இந்த மண்ணையும் இந்த மக்களையும் 40 ஆண்டு காலம் நேசித்து இந்த மண்ணுக்காக எண்ணற்ற வழக்குகளையும் துன்பங்களையும் துயரங்களையும் தமிழுக்கும் தமிழர் நிலத்திற்கும் என் மொழிக்குமாக சந்தித்த வேல்முருகனாகிய நான், நீங்கள் அரசியலுக்கு வருகின்றேன் என்று சொல்லுகின்ற அல்ல வந்தவர்கள் யாராக இருந்தாலும் அந்த தவறை சுட்டி காட்டுவதற்கு எனக்கு உரிமை இருக்கிறது. அதை நான் சுட்டி காட்டியிருக்கிறேன். அதில் நான் பேசாத செய்தியை, விஜய் எங்கேயாவது இளம்பெண்களை கட்டிப்பிடிச்சி முத்தமிட்டாருன்னு நான் சொல்லியிருக்கேனா? இல்லை அவர் பரிசு கொடுக்க வந்த இடத்துல அப்படி நடந்துக்கிட்டாருன்னு நான் சொல்லியிருக்கேனா? அப்படி சொல்லவே இல்லை. சொல்லாத ஒன்றை சொல்லியதாக நீங்கள் எடுத்துக்கொள்கிறீங்க. ஆக ஏதோ இன்றைக்கு தான் நீங்கள் வேணுமா இன்றைக்கு திரு விஜய்க்கு ரசிகர்களாக வந்திருக்கலாம். என்னுடைய கண்டிப்பு என்பதும் என்னுடைய மக்களுக்கான போராட்டம் என்பதும் சுமார் 40 45 ஆண்டு காலம். ஆக இதையெல்லாம் கருத்தில் கொண்டு பேச வேண்டும். எல்லா அரசியல் கட்சி தலைவர்களையும் பேசுவது போல், எல்லா அரசியல் கட்சியினரை விமர்சனிப்பது போல் எங்கள் கட்சி தோழர்களை, எங்கள் தொண்டர்களை, நேற்றுக்கு பெய்த மழையில் இன்றைக்கு முளைத்த காளான்கள், தமிழ்நாட்டுடைய அரசியல் வாழ்வு வரலாறு தெரியாதவர்கள் பேச திரு விஜய் அவர்கள் அனுமதிக்கக்கூடாது. நான் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் என்கிற முறையில் நான் பேசுகிறேன். உங்களுக்கு என் பேச்சின் மீது எதிர்ப்பு இருந்தால், ஆட்சேபனை இருந்தால், இதே போன்ற ஒரு பத்திரிகையாளர்களை சந்தித்து வேல்முருகன் இப்படி அவதூறான கருத்துக்களை பேசியிருக்கிறார், தவறான கருத்தை பேசியிருக்கிறார் என்று திரு விஜய் அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்திப்பை நடத்தி கேள்வி கேளுங்கள். நான் சந்திக்க தயாராக இருக்கிறேன். வீடியோ போட வைப்பது, ஃபேஸ்புக்கில் ட்விட்டரில் எழுத வைப்பது, இதையெல்லாம் வளர்ந்து வருகின்ற திரு நண்பர் விஜய் அவர்களுக்கு அழகல்ல. இதை உடனே விஜய் அவர்கள் தடுத்து நிறுத்த வேண்டும். இந்த வேல்முருகன் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றெல்லாம் தொலைக்காட்சியிலே அமர்ந்து கொண்டு பேசுவது, என்னை பிடிக்காத அரசியல் கட்சியினுடைய துணையோடு சேர்ந்து கொண்டு
யூடியூப்பில் பேட்டி கொடுக்க வைப்பது இதெல்லாம் தமிழர் நாகரிக அரசியலுக்கு அழகல்ல என்பதை நடிகர் விஜய் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். பெண் பிள்ளைகளின் ஒழுக்கத்தை தவறாக சித்தரிப்பதாக வேல்முருகனுக்கு பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கடுமையாக சாடியுள்ளார். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த மட்டில் தங்கள் கூட்டணியில் யார் என்ன சொன்னாலும் அதை கண்டிப்பதில்லை. ஆனால் மற்ற கூட்டணியை சார்ந்தவர்கள் எது சொன்னாலும் கூட்டணியை பற்றி விமர்சிக்கிறார்கள். நான் கேட்குறேன், நெக்ஸ்ட்டு நான் கூட எனது கடுமையான கண்டனத்தை பதிவு செய்திருந்த சகோதரர் வேல்முருகன் அவர்கள், தம்பி விஜய் அவர்கள் ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறார். அரசாங்க பள்ளிகளிலும் சாமானிய குழந்தைகள், குடும்பத்தை சார்ந்த குழந்தைகள், அதிக மதிப்பெண் வாங்குபவர்களை அவர் அழைத்து விருது கொடுக்கிறார். விஜய் அவர்கள் இதே போன்ற நிகழ்ச்சிகளில் சில கருத்துக்கள் சொல்லியிருக்கிறார். அதில் மாற்று கருத்து உடையவள் நான். சில நேரங்களில் அவர் கொள்கையை கூட எதிர்த்து சொல்லியிருக்கிறார். அதை நான் கண்டித்திருக்கிறேன். ஆனால் பெண் குழந்தைகளின் உணர்வை புண்படுத்துவதும் அவர்களின் ஒழுக்கத்தை தவறாக சித்தரிப்பதும் வேல்முருகனால் நடத்தப்பட்டது என்பது கொஞ்சம் கூட நம்மால் ஒப்புக்கொள்ள முடியாத ஒன்று. ஒரு தந்தை ஸ்தானத்தில் இருந்து அந்த குழந்தைகளுக்கு அந்த விருதை கொடுக்கும் பொழுது அந்த குழந்தைகள் அண்ணா என்று அழைப்பதையும் கொச்சைப்படுத்தி ஒருவர் பேச முடியும் என்றால் சகோதரர் வேல்முருகன் அவர்களுக்கு நான் எனது வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் விஜய் அவர்களின் கொள்கை மீதோ அவர்கள் எங்களை மீது சில கருத்துக்களை சொன்னால் மாறுபட்ட கருத்து உண்டு. ஆனால் நான் அரசாங்க பள்ளிகளில் அதிகம் சென்று பார்த்திருக்கிறேன். புதுச்சேரியில் 75 அரசாங்க பள்ளி குழந்தைகளை சென்று சந்தித்திருக்கிறேன். அந்த குழந்தைகளின் தாகம் எனக்கு தெரியும், கல்வி தாகம் எனக்கு தெரியும், அறிவு தாகம் எனக்கு தெரியும். ஆக அப்படிப்பட்ட குழந்தைகளை ஒருவர் பாராட்டுகிறார் என்றால் கொள்கையை சார்ந்து, கொள்கை மீறி, கட்சி எல்லையை கடந்து பாராட்ட வேண்டாம். ஆனால் அதற்கு இவ்வளவு கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். பெண் குழந்தைகள் எங்கெல்லாம் கொச்சைப்படுத்தப்படுகிறார்களோ அங்கே எனது குரல் ஓங்கி ஒலிக்கும். அது கொள்கை சார்ந்தது அல்ல, கட்சி சார்ந்தது அல்ல, உணர்வு சார்ந்தது, தமிழ் உணர்வு சார்ந்தது என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னொன்று, கமலஹாசன் ஏதோ பெரிய தியாகி போல, தமிழுக்கே அவர்தான் காப்பாளர் போல திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த இந்தி கூட்டணியை சார்ந்தவர்கள் முன்னிறுத்துகிறார்கள். அன்பு மன்னிப்பு கேட்காது, அன்பு மன்னிப்பு கேட்காது. நீங்கள் வம்புல பண்ணுறீங்க. ஏதோ நாங்கள் இதை சொன்னதனால் தமிழுக்கு, ஏன்னா கமலஹாசன் ஏதோ தமிழுக்கு ஆதரவானவர் போலவும் நாங்கள்லாம் தமிழுக்கு எதிரானவர்கள் போல ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்துகிறார்கள். தமிழ் உணர்வு அதிகமாக உள்ளவர்கள் நாங்கள். ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு மொழியை சார்ந்தவர்கள் புண்பட்டு விடக்கூடாது என்பது தான் உண்மையான தமிழ் உணர்வாளர்கள். நம் தமிழ் மொழி அதைத்தான் சொல்கிறது. தமிழ் தாய் போன்றது. அந்த தாய் மற்ற மொழிகள் புண்படுத்துவதை நிச்சயமாக விரும்ப மாட்டாள். கோயில் திருவிழாவில் கூட்டம் கூடுதல், விளையாட்டை கூட்டம் கூட்டமாக சென்று பார்ப்பது நாகரிகமான சமூகத்தின் அடையாளமாக பார்க்க முடியவில்லை என அமைச்சர் மனோ தங்கராஜ் கருத்து தெரிவித்துள்ளார். என்னுடைய தனிப்பட்ட கருத்து, இந்த நம்ம இன்னைக்கு பல்வேறு பகுத்தறிவு பிரச்சாரங்களை செய்து கொண்டிருக்கின்றோம். ஒரு பகுத்தறிவின் அடிப்படையில் ஒரு சமூகத்தை கட்டமைக்க நாம் முயற்சிக்கின்றோம். இது பார்த்திங்கன்னா, இந்த கோயில் திருவிழாவில் அதிக அளவான கூட்டம் போய் மருந்து தருவது, விளையாட்டை பார்க்க போகிறது, இது உண்மையிலேயே ஒரு நாகரிகமான சமூகத்திற்கு ஒரு நல்ல அடையாளமாக இதை என்னால் பார்க்க முடியலை. ஆங்கிலத்தில் பழமொழி உண்டு, டோன்ட் பி ஏ ஸ்பெக்டேட்டர் பட் பி ஏ பார்ட்டிசிபென்ட். நீ பார்வையாளராக இருக்காத, பங்கேற்கக்கூடியமாக இருக்கு. இன்றைக்கி இதில் போல எத்தனை பேர் கிரிக்கெட் மட்டையை தொட்டு பார்த்துருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. இது கர்நாடக அரசின் தோல்வின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நான் அரசை பற்றியே பேசலை, அரசை பற்றியே நான் பேசலை. இது எல்லா இடத்துலையும் நடந்துட்டு இருக்கு. கர்நாடகாவில் பகுத்தறிவு கிடையாது. நான் தம்பி மக்கள்கிட்ட சொல்ல என்னுடைய அன்பான வேண்டுகோள், பொது இடங்களில் கூட சமயம் பொதுமக்கள் நம்ம அறிவை பயன்படுத்தி இப்படி தள்ளி முந்தி போய் ஒரு நெருக்கடி ஏற்படுத்துவது என்பது பொதுமக்களே அதை தவிர்க்கணும். அது என்னுடைய அன்பான வேண்டுகோள். G7 மாநாட்டில் இந்தியாவுக்கு அழைப்பு இல்லை என்ற ஒரு செய்தி இன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒரு இந்திய குடிமகனாக நான் உள்ளபடியே வருத்தப்படுகிறேன். ஏனென்றால் நம்முடைய நாட்டினுடைய பிரதமர்கள் தொடர்ந்து அந்த கூட்டங்களுக்கு சென்று இந்தியாவுடைய பெருமை உலக அளவில் வளர்ந்து கொண்டிருந்தது. இன்றைக்கு ஒரு G7 மாநாட்டிற்கு நாம் அழைக்கப்படவில்லை என்று சொன்னால் இந்தியாவினுடைய இந்த சமய பொறுமையின்மை,
போன்ற செயல்கள், அதுபோன்று இங்கு அரசினுடைய பல்வேறு கொள்கை திட்டங்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு இடைவெளி, அது குறித்த உலகளாவிய பார்வை நமக்கு எதிராக இருக்கிறதோ என்ற ஒரு எண்ணத்தை இன்றைக்கு சாதாரண குடிமக்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்காங்க. முதல்ல அவங்க அதை சரி பண்ணட்டும், அதுக்கு பிறகு இங்கே அடுத்தவங்களை நோண்டதை பார்க்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.